சாய் வித் சித்ரா. காமெடியில் சூப்பர் டைமிங் உள்ளவர் வந்து கமல்ஹாசன். அமையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். சினிமாவுக்கு வந்து ஒரு முழுமை அடையணுமா இல்லையா? சிவாஜி சாரோட நடிக்கிறதால சிவாஜி சாரை பார்த்துட்டோம் பக்கத்தில் இருந்து. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சிவாஜி கணேசன் சார் நிகராக ஒரு சிவாஜி கணேசன் சார் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கிறது இன்றைக்கி நம்ம சினிமாவுக்குள்ள நம்ம கமல்ஹாசன் சார் மட்டும்தான். கரெக்ட். அவர் தான் இன்றைக்கும் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாதாரண ஆளுகள் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஆக்டர் இருக்காங்கன்ற நம்மளோட உலகத்துக்கு சவாலவர இயக்குநர்கள் ஆக்டர்களில் நம்ம கமல்ஹாசன் சார் இருக்கார். இயக்குனராகவும் இருக்கார், ஆக்டராகவும் இருக்கார். இந்திய சினிமாக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சிறந்த ஆக்டர் எங்ககிட்ட இருக்காருப்பா அப்படின்னு நாம காலை தூக்கி விட்டுக்கலாம் முன்னாடி. ஸோ அதுக்கும் கமல்ஹாசன் சார் இருக்கார். ஆனால் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த சினிமா இருக்கிற கண்டிப்பாக அவர் கூட நடிச்சிருவேன். ஏன்னா அவர் இன்னும் பல வருஷம் சினிமாவில் நடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது உண்மை. எனக்கு ஆக்சுவலி நான் சுந்தரபாண்டிய சசிகுமார் படம் ஒர்க் பண்ணுறப்பவே சன் டிவியில் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து அதில் வந்து சார் கூட ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நானும் என் அன்பு தம்பி லட்சுமணன் 2 பேர் டியூன்ஸ். நாங்கள் 2 பேர் ராம் லட்சுமணன். ஸோ 2 பேர்த்து நின்று கமல்ஹாசன் சார் ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அன்பு தம்பி சூரிக்கு வாழ்த்துக்கள், அன்பு தம்பி லட்சுமணனுக்கு வாழ்த்துக்கள்னு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ. அதுக்கு நம்ம நிகில் முருகன் பிஆர் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் சார் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணார். அப்படி தான் வியந்து பார்த்த கமல்ஹாசன் சாரை. அதுக்கப்புறம் ட்ராவல் சினிமாவின் பயணத்தில் இருக்கிறப்ப சமீபங்களை சாரை பார்க்குற வாய்ப்பு நிறையா கிடச்சிச்சு. சுதி எனக்கு நல்ல பழக்கம். இந்த பூஜை இதில் ஆமாம் ஆமாம் அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு மாதிரியே இருக்காரு. அது அவளை ஒரு ஜாலியாக ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் சுதி வந்து இப்போ வரைக்கும். கமல்ஹாசன் சார் வந்து இப்போ சமீபத்தில் கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு அத்தனை பேர்த்துக்கு ஒரு எங்கள் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கொடுத்தாரு. அவர் கைனால் அந்த ஒரு 4 பக்கம் அருமையான கடிதம் வந்து அந்த படத்துக்கான பெருமை, அந்த படத்தில் நடித்தவர்களுக்கான பெருமை, கௌரவம், அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம் அது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு இடத்துக்கு உச்சத்துக்கு அவருடைய பார்வை அப்படியே தான் போகணுடைய. ஆனால் கீழே கூப்பிட்டு வளரும் நடிகர்களை வளரும் இயக்குநர்களை இன்னைக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த மெனக்கட்டு அந்த படத்தை நைட் பார்த்துட்டு நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு உட்காந்து அந்த படத்தை யோசிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதை மனசில் ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்காக ஒன்று எழுதி அந்த டீம் வர வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து இப்படி படம் எடுங்க அவர் சொன்னது அதுதான். எல்லாருமே இப்படி படமே போயிட்டு இதைத்தான் நான் அப்போ இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். முக்கியமான முயற்சிகள் அவர் தான். நிறைய விஷயங்கள் அந்த முயற்சியை ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது அவர் தான். அதில் ஜெயிச்சதும் அவர் தான். இந்த சினிமா இது மட்டும் இல்லை, இந்த சினிமா வேற ஒரு சினிமாவும் உலக சினிமாவுக்கு இணையாக எங்கள் சினிமா இருக்குன்னு அது சினிமா இருக்கிற இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் கமல்ஹாசன் சார் தான். அதெல்லாம் அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை செஞ்சார். தம்பி நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க, எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதைத்தான் இன்னும் மெனக்கடிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் நான் முயற்சியிலேயே தான் இருக்கின்றது. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் தயவுசெய்து இப்படி படங்கள் நீங்கள் எடுங்க, ஆடியன்ஸுக்கு அப்படித்தான் செய்யும், பழக்கப்படுத்துங்க. நம்ம எல்லாமே இவங்க பார்க்க மாட்டாங்க இருக்கவே கூடாது, பழக்கப்படுத்தணும். கரெக்ட். அப்போ தான் வருவாங்க. அப்போ எப்போ தான் பார்க்குறது, எடுத்துன்னு ஒன்று டக்குன்னு பிடிச்சிடாது. போதா நம்ம வேறு மாதிரி உனக்கு கொடுத்து பழகிருக்கோம், இந்த மாதிரி படங்களும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னார் தம்பிக்கு, அந்த இயக்குனர் வினோத் ராஜுக்கு. சுசீந்திரன் மாதிரியே உங்கள் கரியரில் வந்து மிக முக்கியமான இன்னும் இருவர்னா ஒரு பக்கம் சசிகுமாரும் இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. சசிகுமாரனை வந்து அப்போ இல்லை நான் பார்த்துருக்கு அவங்க எவ்வளோ உயர அளவுக்கு ஹீரோவாக இருந்தாங்களோ இப்போவும் என் பார்வையில் அந்த அளவுக்கு அவங்க இப்போவும் ஹீரோவாக தான் இருக்காங்க. எப்போவுமே எனக்கு எங்கள் அண்ணன் சசிகுமாரங்க எனக்கு பெரிய ஹீரோ தான். சமுத்திரக்கனி என்னன்னா அண்ணன் தான். அண்ணனுக்கு சொல்லுக்கு மறு வார்த்தை கிடையாது. இன்றைக்கும் 2 பேரும் ஆத்மார்த்தமாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2வது சச்சினை வந்து இன்றைக்கி ஒரு ஹீரோ. நான் போய் கேட்டோன்னா அவர் படத்தை அத்தனை படத்தில் ஒரு காமெடி நடித்தேன். நான் இன்றைக்கி ஒரு கதை நான் நடிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கு அவரை கூப்பிட்றப்ப மிகப்பெரிய தைரியம் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு பயம் இருந்துச்சு, எப்படி கேட்கறது இல்லை. உண்மை கேட்டோன்னா உடனே வந்திருப்பார். எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தயாரிப்பில் குமாரன் வந்து அந்த முடிவு எடுத்தார். குமாரன் வந்து அவன் போய் கூப்பிட்டு அவர் எல்லாம் பேசிட்டு, ஏன் இதுக்கே அவன் தயங்குறியான், என்னை கூப்பிடுன்றானே, இதில் என்ன அவன் தயங்குறியான், அருமை, எதுக்கு அவன் தயங்கணும்னு சொல்ல வேண்டானே, அதெல்லாம் பெரிய வார்த்தை. ஒரு டக்குன்னு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யாராக இருந்தாலும். கரெக்ட். அப்படியா
ஓகே அவனே கூப்பிட்டு வேண்டாம் இல்லைன்னா குமார் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் குமாரன் என் பொண்ணு சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என்ன சொல்றீங்க அப்படியா ஓகே சொல்கிறார் அண்ணன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட போய் பேசி ஏன் சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்குது அப்படியா சரி நான் கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. கதையை கேட்டார். ஃபஸ்ட்டு சரின்ட்டாரு. அதே உண்மை. ஆனால் ஒரு கதையை கேட்குறேன்டாரு. கதை கேட்டால் துரைசந்திர சார்ட்ட கேட்டு என்னென்ன கதை சொல்லி கேட்டாச்சு. என்ன சொன்னார்? சூப்பராக இருக்கும் சொன்னார். சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்டார். அது படத்துக்கும் நல்ல விஷயமா இருந்துச்சு. சூப்பர். நான் ஓகே சார்னு சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த படம் அவர் முதுகுக்கு பின்னாடி நான் நின்றதுனால தான் இன்னைக்கு அந்த கடன் மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றியான காரணம் ஒரு ஆலமரம் மாதிரி அவர் நின்றதுனால தான். அருமை. அந்த இடத்துல வேறு யாருமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. அதான் இயக்குனர் துரைசந்திர அண்ணன் சரி குமாரன் எல்லாரும் நான் எல்லாமே என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த ஒரு இடத்துக்கு சினிமாவை தாண்டி உண்மையாக ஒருத்தருக்கு விசுவாசமாக ஒருத்தர் இருக்காண்டா சச்சினுக்கு ஒருத்தர் விசுவாசம்னு அது பொருந்தும். கரெக்ட். தனியாக அந்த கேரக்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் வேறு யாரும் வைக்கிற சச்சின் தாங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஏதாவது ஒன்று டப்பக்கு பாடி ஒரு செகண்ட் நம்ம ஒரு மூவ் ஆகிறோம்னா அது சசிகுமார் ஆகும். அவருக்கு தான் பொருந்தும். அதனால் அவர் இருந்தால் அந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். அவருக்காக ஒருத்தர் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன் அப்படின்னா அந்த நான் தான் ஆடியன்ஸ். அவருக்காக எவனாக தான் வெட்ரா அப்படின்னு ஒரு கதை எனக்கு தோணுன்னா அது ஆடியன்ஸுக்கு தோணணும். அப்படி தான் இருந்துச்சு. அவர் வந்து இன்னும் முழுமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு கேரளாவில் உன்னும் முதல்வருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஐயப்பன்னு வச்சு ஒரு படத்தை கொடுத்துட்டு ஹேண்ட்ஸமாக மேன்லேயே அப்படி இருக்காம இருந்துச்சேன். அவள் அழகு கலை 2 பேருமே அந்த கதைக்கு நல்ல பலம். அப்படி இருக்கிற அவர் வந்து நின்றது எனக்கு இன்னும் பெரிய பலம். அது அவர் வில்லனை ஒத்துக்கிட்டது அதை விட பெரிய விஷயம். இப்போ வெற்றிமாறன் உங்ககிட்ட கதையை சொல்லும்போது என்ன சொன்னார் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை பற்றி? வெற்றிமாறன் இப்போ சொன்னப்போ ஃபஸ்ட்டு வேற ஒரு கதை சொன்னார். என்னை கூப்பிட்டு சொன்னப்போ காரைக்குடி பேக்ட்ராப்பில் அண்ணன் ஒரு கதை சொன்னாங்க. அது ஒரு வேற ஒரு ஸ்டைலில் இருக்காது. ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படம். அப்படியா? ஆமாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபன்னான ஒரு எமோஷ்னலான ஒரு கதை அது. அதுக்கிட்ட உங்களுக்கு கதை சொன்னார். அதில் தான் நான் கதை சொல்லி ட்ராவல்லையே நான் இந்த கேரக்டர் நம்மளா இருக்கிறோமோ இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்குமோ இந்த கேரக்டர் நம்மளுக்கா இருக்கணும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த கதை சொல்லலையே. அதில் ஒரு காமெடி கேரக்டர் நீங்கள். ஆமாம். அந்த கதை சொல்லலையே ஒரு கேரக்டர் நான் லாக் பண்ணிட்டேன். ரைட்டு இதை தூக்கிடுவோம் இதை நமக்கு இருக்கும் நானாக கெஸ் பண்ணிக்கிட்டேன். கதை சொல்ல முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு பண்ண இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ ஏன்னா அது நம்ம நேரத்தில் வேற ஒரு ஆளுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி யோசிச்சேன். அப்போ அந்த லீட் ரோல் யாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யாராக இருக்கு இல்லை இன்னொரு விஷயம் இது யாருக்கு ஹீரோவாக இருக்குது கடைசியாக சொல்லுவாங்க இல்லையா அப்படி எதிர்பார்ப்போம் நம்ம கதை சொல்கிறப்பவே. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரியல. லாஸ்ட் சொல்லி முடிச்சு அந்த லீட் ரோல் நீங்கள் பண்ணுங்கன்றாரு. கடவுளே அதான் நான் அப்போவே சொன்னேன். நல்ல வேலைக்கு நான் அப்படிலாம் போய் அந்த காமெடியாக நான் பண்ணாத காரணம் அதுதான். கடவுளாக பார்த்து அந்த என்னையை தக்க வச்சு சரியான திருப்பத்துக்காக வெயிட் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சில சூழல் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. அஜ்னபி. அது ஒரு நாவல். அற்புதமான நாவல். அந்த நாவலோட கதை தான் பண்ணலான்னு இருந்தது. அதுக்கு தான் ஃபோட்டோ ஷூட்டில் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப இது வந்துச்சு, கோவிட் வந்துச்சு. அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்ப இதுக்கு கேப்பில் திருப்பி கொஞ்ச நாள் கேப்பில் அசுரன் படம் பண்ணி அசுரன் ரிலீஸே ஆயிடுச்சு. மரண ஹிட்டு. அவர் படங்கள் எல்லாமே ஹிட்டு. அசுரன் இன்னும் கூடுதலாக ஹிட்டு. இதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு அந்த வெற்றிமாறன்கிட்ட எவ்வளோ ஆசையில் பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தோமோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கங்க அது. என்னன்னு இப்போ தனுஷ் வச்சு பெரிய ஹிட் இருக்குல்ல, இது இன்னும் கூடுதல் ஹிட்டு. அந்த இடத்துல எந்த டேரக்டராக இருந்தாலும் அடுத்து டக்கு வேற அடுத்தது கமிட் பண்ணி அவரை விட மாட்டாங்களா? அவரே கீழே ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு அவர்கிட்ட போட்டு புஷ் பண்ணி பெரிய பெரிய ஹீரோக்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இதான் நடக்கும் இயல்பு. அதனால திருப்பிட்டு நம்மளை வச்சு பண்ணுற டைம் அப்போ அவருக்கு இருக்காது. அதனால பெரிய ஹீரோட்டும் போவாங்க. அப்படிதான் இருந்தோம். அதனால இப்போ நீ என்ன பண்ணிக்கிற அவர் எந்த ஹீரோ வச்சு பெருசாக பண்ண போறாரு அதில் 2 சினாரி எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிருங்க விட்டுறாதீங்கன்னு நெருங்கிய நண்பர்கள் சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படித்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இது வர பண்ண மாட்டாரு. என்ன ஒன்று அவரே ஒருவேளை ஃபியூச்சர் யாராவது பண்ணலாம். அதனால சார் நீங்கள் யாராச்சும் பண்ணாலும் அண்ணன் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுன்னு கேட்டுருங்க விடாதீங்க அப்படிலாம் சொல்லி நான் அந்த இதில் தான் இருந்து அப்படியே அமைங்கிருச்சு. அந்த டாபிக் இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும். அப்போ திருப்பி ஒரு அழைப்பு வந்துச்சு. சார் கூப்பிட்டாங்கன்னு. அப்போ அண்ணனை போய் பார்க்காம உட்காந்து பேசிட்டு காஃபி சாப்பிட்டுக்கப்ப சொல்லி நம்ம அதை பண்ண முடியாதுன்றாரு. அந்த கதை நம்ம பண்ண முடியாது, கோவிட் நீ பண்ணது. நம்மகிட்ட மைண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு டோட்டலாக. அப்படின்னு சரி ஓகேன்னு அவர் சொல்லணும்னு நம்ம கேட்கலான்னு ரெடியாக இருந்தேன். அதனால் வேற ஒரு கதை ரெடி பண்ணிக்க சொல்லி அதை பண்ணிடுவோம். அது நீங்கள் தான் நீங்கள் தான் லீடர் உள்ளது. அது அப்படியே ஆச்சு நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குது. கதை மட்டும் வேற ஒன்று பண்ணிவிட முடியாது. எனக்கு ஒன்றுமே ஓடலை. இந்த சூழலையும் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு.
ஆமாம் ஆமாம் எப்போன்னு அது ஒரு 2-3-4 மாதத்தை ஆரம்பிச்சிடல. அது ஸ்கிரிப்ட் போய் நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், அதை பண்ணிடலாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒன்றுமே உணரலை. அதுதான் அப்போ தான் சொன்னாங்க. அவருடைய எனக்கு இயக்குனர்லே எல்லாத்தையும் பிடிக்கும், பட் அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமை. ஐயோ மனுஷன் இல்லாட்டா இன்றைக்கி அவர் நினச்சிருந்தாருந்தா இன்னும் நிறைய படம் பண்ணிக்கலாம், டக்கு டக்கு நிறையா படம் பண்ணிக்கிறது, இன்னும் பெரிய லெவலில் அவர் எல்லாமே பார்த்துருப்பார். ஆனால் அது அவர் அப்படி ஏற்படுத்திக்கிறவே இல்லை. அவருக்கு எப்பப்போ எது சரியாக இருக்கும், எப்பப்போ ஒரு அவர் கம்ஃபர்டபுளுக்கு அவர் பண்ணிக்கிறார் படம். அவருக்கு எதை படம் பண்ணிக்க அர்த்தம் படம் பண்ணுறாரு. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ எது சரின்னு அதை பண்ணுறாரு. அடுத்தவங்களுக்காக ஒன்று பண்ணணுன்றக்காக கிடையாது அது. ஆமாம், அதனால் பாருங்கள், கண்டிப்பாக டக்குன்னு வேறு மாதிரி போயிருக்கலாம். அவர் இல்லை என்னன்னா வாக்கு கொடுத்துட்டோம். அப்போ தான் அவர் கூட இருக்கிற சில பேர் சொன்னாங்க, அவர் சொல்லவே மாட்டார், சொன்னாருன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவார், அதுக்கான மரியாதை செஞ்சிடுவார், அதுதான் வெட்டு நின்று. அவர் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணி வச்சு திருப்பி என்னை கூப்பிட்டு ஒரு கதையை நான் நடிக்க வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய கொண்டாந்து ஒரு உச்சத்தில் உட்கார வச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சொல்ல அவர் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் சூரி கூப்பிட்டா நான் எப்போ வேணாலும் போகிறேன், அதில் எந்த வித மாற்றம் இல்லையே. ஆமாம், இன்னும் நான் 5 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலும் எப்பா சூரிய வர வைக்க முடியுமான்னு சொன்னால் வந்துட்டாப்புல சாங்கிறா நிற்கிறது நிற்கிறாப்புல, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமே, அது இல்லையே. சரி அவன்ட்டு சொல்லிட்டோம், 1 வருஷம் ஆகிப்போச்சு, தாண்டி போயிடுச்சு, சூழல் பண்ண முடியாமல் போச்சு. 2 படமும் காரணம் சில கால சூழல்களில் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, இருந்தாலும் அவனுக்கு ஒன்று சொல்லிட்டோம், அது நம்பிக்கிட்டு இருப்பான் அப்படின்றக்காகவே எனக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றக்காகவே கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ என்னன்னு அப்போ தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு இல்லைங்க, அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான், யாருக்கும் சொல்லிட்டாரு, சொன்னதை சரியாக நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சுக்காண்டா உண்மைக்கே பெரிய சொல்லிட்டு. ரெண்டாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேசுகிறத பார்க்குறேன், அவர் சில விதத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறத பார்க்குறேன், அவர் ஒர்க் பண்ணுற விதத்தை பார்க்குறேன். தன்னை ரொம்ப போட்டு நெருக்கடிக்குள்ளே இல்லாமல் ரொம்ப கிளியராக பண்ணணும்னு நினைக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் சேர்க்குறப்ப கரெக்டாகும்னு நினைக்கிறாரு, அடுத்தவங்க சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. சூரியன்ற ஒரு நகைச்சுவை நடிகர்கிட்ட இப்படி ஒரு குணச்சித்திர நடிப்பு ஒழிஞ்சிருக்குன்னு எங்கே கண்டுபிடிச்சான்னு எப்போவாவது சொன்னாரா வெற்றிமாறன்? அண்ணன் சொன்னார், இல்லை இந்த கதைக்கு எனக்கு ஒரு இன்னசென்ட் தேவை, ஒரு கேரக்டர் தேவை, அது நான் சூரியகிட்ட பார்த்தேன். அது சில படம் காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் ஓகே, இல்லைடா இவங்கிட்ட வேற ஒன்று இருக்குது அப்படின்றப்ப எனக்கு இதுக்கு கரெக்டான ஆள் இது. ஒரு அதான் விடுதலை செலக்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கதையை செலக்ட் பண்ண காரணம் அதுதான். ஒரு எமோஷ்னலாக ஒரு இன்னசென்டிவிட்டி இருக்குது அப்படின்னு இருந்தார். ஓகே, ஆனால் விடுதலைக்கு அவர் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கேரக்டர் குமரேசனுக்கான ஃபிட்டாகவும் சூரிய கரெக்டாக இருக்கேன், அதுதான் அதுக்கு ரீசன் எனக்கு அப்படின்ட்டு 2 சீனில் எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கு சூரிய கரெக்டாக இருக்கும், அதனால நான் சூரியன் நான் இது பண்ணேன், அதுதான் கரெக்டுங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு, ஓ இதுதான் நமக்கு வெட்டுமானே நம்மளுக்கு கமிட் பண்ணிக்காரான்ட்டு. ஸோ அவர் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால் குணச்சேத்திர நம்மளும் மூலியமாக நடிச்சிருந்தேன். எனக்கு அப்போ இருந்து ஒரு ஆசை இருக்குது, அது மேலே எனக்கு வச்சு நம்பிக்கை இருக்குது அப்போந்து. ஆனால் வெற்றிமாறன் மூலமாக இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு ஆனஸ்ட்டாக அதை தாண்டியும் இன்னும் நான் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் எதுக்குமே இது இல்லையே சார், இந்த படம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி விட்டுரும் அப்படின்னு தோணுச்சா? தோணுச்சு சார், தோணுச்சு 100% தோணுச்சு. அது என்னன்னா அந்த சீன்ஸ் எடுக்கிறப்ப நான் டைலாக் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி என்னோட பாடியில் வச்சு டோட்டலாக என்னை மாற்றி அந்த படத்தை திரைக்கதை ஒரு சீனில் நான் பேசுகிறப்ப சொல்கிறா தப்பு தாண்டா, தப்பு தான், பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த தப்பு தானே, ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு, அந்த சாரி கேட்க மாட்டேங்கிறேன். கடைநிலை கடைசியில் இருக்க ஒரு பிசி இவ்வளோ உயர் ஆஃபீஸருங்க ஒரு நல்ல உதவி தான் பண்ணியிருக்கேன், அதை தெரிஞ்சு இருந்தாலும் அந்த அவங்க பார்வையில் இவன் தப்பு ஒன்று பண்ணிட்டேன், பர்மிஷன் இல்லாமல் அவனாக ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டேன், பண்ணக்கூடாது, ரூல்ஸை மீறி ஒன்று பண்ணிட்டேன், அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கூட இவங்க இவ்வளோ கரெக்டாக அவங்க இதில் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் அவன் மனதில் கரெக்டாக இருக்கேன். அப்போ இவனுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எல்லாமே செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு அவனை அந்த தப்பை அவன் உணரணும்னு நினச்சி அவளை பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ சொல்கிறான், அந்த இப்போ தப்புதான்னு சொல்கிறப்ப தப்பு தான் சார், ஆனால் அவங்களுக்கு நாம் செய்யாமல் யார் சார் செய்வோம். மறுபடியும் எனக்கு அவன் சாரி கேட்க மாட்டேங்கிறேன். இந்த சீனை எடுக்கிறப்ப எனக்கு என்னடா அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோதான் இருக்குது, எலிவேட்டர் பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்குது. என்னை டோட்டலாக என்னை புதுசாக பார்க்குறேன், என்னை அந்த மாற்ற பார்க்குறப்போ என்னோட வாக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு அவர், நடைய மாற்றுவார். ஆமாம் 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 ஆமாம்,
ஒரு எமோஷனலாக இருக்கிறப்போ உங்கள் பாடி நம்ம எந்த அளவுக்கு இருக்கும், கோவத்தில் இருக்கப்போ நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த உலகமே வேணான்னு ஒருத்த போய் படுத்தாண்டா அவன் எப்படி படுத்து கிடப்பேன். ஆமாம் ஆமாம், அதுதான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த படங்களை ஓரளவுக்கு நான் சில டேரக்டர்களை நான் திருப்திப்படுத்தி போயிருந்தா எனக்கு நான் விடுதலை இல்லை. எனக்கு அது படம் சொல்கிற விட ஒரு ஒரு 1-2 வருஷம் நல்ல ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. நான் இதான் உண்மை. நான் மாமன் எவ்வளோ காலமாக கதை எழுதுறீங்க, இல்லை மாமன் தான் முதல் கதையாக? இல்லை, நான் ஒரு 6-7 கதைக்கு மேலே வச்சுருக்கீங்க. எனக்கு அந்த சமயம் ஸ்கிரிப்டு நம்ம எப்போ படம் பண்ண போகிற அடுத்து இது பண்ண அப்படிலாம் இல்லை. எனக்கு கதைகள் பிடிக்கும், கதை சொல்கிறது பிடிக்கும். அதனால் எனக்கு நான் அப்பப்போ ஒரு ஏதாவது ஒரு ஒரு கதை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெடி பண்ணி நான் ரெக்கார்டு போட்டு வச்சுருவேன். இல்லாட்டி ஆட்டியாக கொடுத்து எழுத சொல்லி நான் வச்சுருப்பேன். அப்படி 2-3 கதைக்கு அப்பா எங்கள் ஃபேமிலி வச்சுக்கிட்டு ஒரு கதை வச்சுருக்கேன். அது கூட வெற்றிமாறன் என்கிட்ட சொன்னேன். ஆமாம், அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியா. 2.5 மணி நேரம் அவர்கிட்ட உட்காந்து கதை சொல்லியிருக்கேன்றப்ப அவர் அவ்வளோ இருக்கிற பிஸியில் சரி ரைட்டு ஓகே ஏதோ கதை சொல்லி வந்துட்டான்பா உட்காரட்டு. ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள் சொன்னார், நல்லா இருக்குன்றாரு. அந்த கதைக்குள்ள சில விஷயங்கள் சொன்னார், இப்போ இருந்து அது நல்லா இருக்கும். மாமன் கதையை கேட்டாரா வெற்றிமாறன்? அன்னைங்கிட்ட சொல்லியிருக்கேன். மாமன் ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பேன். அன்னைங்கிட்ட அதையும் சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வேளை சொன்னார் அவர், 10 நிமிஷம் கொஞ்சம் கூடவே சொல்லியிருப்பேன். அப்போ சொன்னார் நல்ல விஷயம் இந்த மாதிரி கதை. அவர் ஒன்று பண்ணுறாரு, எங்கள் வெற்றிமாறன் அவர் ஸ்டைல் பண்ணுறாருல எல்லாம் நினச்சிருக்காங்க அண்ணே வந்து அந்த மாதிரி தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு. அது கிடையாது, அவருக்கு பிடிச்ச ஒன்று பண்ணுறாரு. ஆனால் காமெடி அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு மற்ற ஜானர் உள்ள படங்கள் மற்ற ஸ்டைலில் உள்ள படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதில் காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வரவேற்பார். அதுக்கெலாம் வந்து நிறையா டிவி சீரியல்ஸில் யூடியூப்பில் நிறைய காமெடிகளை பார்த்துட்டு பேசுவார். இப்படி இருக்காது, இவ்வளோ இருக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இவ்வளோ விஷயம் பேசுகிறாரு. எனக்கு இந்த கதையை கேட்டேன்னு சொன்னாலும் சூப்பராக சொல்லி இப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா இது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தேவை. இந்த மாதிரி இன்னைக்குள்ள கட்டம் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு, இது எல்லா வீட்லையும் இருக்குது, இது சூப்பர் பண்ணலாம். ஆனால் அதை கொஞ்சம் மீட்டரில் இப்படி பண்ணோம்னா இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சில ஏரியா லைட்டாக சொன்னார். அதைத்தான் நான் பிரசாந்த் கிட்டே சொன்னேன். நான் கதை கொடுக்குறப்ப தம்பி வெற்றிமாறன் சொன்னது, நான் இந்த ஏரியா வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கரெக்டுன்னு அது அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணது. நீங்கள் அடுத்து நடிக்க இருக்கின்ற மண்டாடி திரைப்படத்தை பற்றி சத்யராஜ் கூட ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதை மண்டாடி. காமெடி நடிகராக நடிக்கும்போது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி உங்களை பலமுறை பாராட்டியிருப்பார். உங்களுடைய குணச்சித்திர நடிப்பை அவர் பாராட்டினாரா? அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட இருந்த அந்த விருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? கொட்டுக்காளி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சூரி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாத்திரம்? பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கொட்டுக்காலிங்கிற ஒரு கதையை வந்து என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கூட சில என் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டிங்களா, ஆனா பெண் அந்த பொண்ணு தான் ஹீரோயின் அதில். நான் சரி ஓகே கரெக்ட் தான் நீங்கள் யோசிச்சுன்னு சொல்லிட்டு அட போயா நீ வேறு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.